இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஃபோட்டோஷாப் டியூட்டோரியல்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் தொடங்கியிருக்கிறோம். இந்த டியூட்டோரியலில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் மட்டும் ஃபுல்லாக கற்றுக்க போகிறோம். அதில் வந்து நாங்கள் என்னென்னலாம் கற்றுக்க போகிறோம்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்களை பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டில் வந்து ஃபோட்டோஷாப்பை எப்படி யூஸ் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் கலர்ஸ் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தரப்போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லோகோ க்ரியேஷன், மற்றது வந்து ஒரு பேனர் க்ரியேஷன் அதெல்லாம் வந்துட்டு சொல்லி தரப்போகிறேன். அடுத்து வந்து ஃபில்டர்ஸ் அப்படி யூஸ் பண்ணுறோன்னு சொல்லி எல்லாம் தெரிஞ்சு கொள்ளலாம் நாங்கள். அடுத்து வந்து பிளர் ஆப்ஷன் இருக்குது. பிளர் ஆப்ஷன் வந்து நாங்கள் என்னென்னத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், எந்தெந்த பொசிஷனில் யூஸ் பண்ணுறது. அடுத்து வந்து ஆயில் பெயிண்டிங். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ஆயில் பெயிண்டிங் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து எப்படி க்ரியேட் பண்ணணும்னு சொல்லி இந்த கோர்ஸில் வந்து நாங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கலர் கரெக்ஷன், வந்து கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் வந்துட்டு எப்படி பண்ணுறது. அடுத்து வந்து ஒரு கலர் டோன், அதாவது இப்போ நாங்கள் ஒரு ஃபேஸ்ன்னு சொன்னால் அதுன்ற கலர் டோன் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது. இப்போ ஒரே ப்ராடக்ட்டுக்கு வந்து அப்படி மல்டி கலர் வந்து ஆட் பண்ணுறது. இப்போ ஒரு ஆப்பிள்னு சொன்னால் ரெட் கலர்லேயும் இருக்கும், க்ரீன் கலரில் இருக்கும், அப்படிலாம் வந்து எப்படி ஆட் பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்து வந்து ஃபோட்டோவில் இருக்கிற டார்க் இதை வந்து ரிமூவ் பண்ணுறது. அடுத்து வந்து பேக்ரவுண்ட் அப்படி ரிமூவ் பண்ணுறது. நாங்கள் ஒரு சீனரி வந்து அப்படி டெவலப் பண்ணுறது, அதாவது வந்து ஓன் சீனரி. இப்போ ஒரு கார்டுன்னு சொன்னால் கார்டில் எல்லாம் இருக்கிற மாதிரி நாங்கள் அப்படியே வந்து க்ரியேட் பண்ணுறது. அடுத்து வந்து அதுக்கான கரெக்டான பேக்ரவுண்ட் அப்படி செட் பண்ணுறது, கரெக்டான பொசிஷனில் ஆட் பண்ணி ஒரு விஷுவல் எஃபெக்ட் அப்படி கொடுக்குறேன்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு விசிட்டிங் கார்ட் நாங்கள் ஓனாக வந்து அப்படி க்ரியேட் பண்ணுறது. அது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் ஒரு கம்பெனிக்கு வந்துட்டு அப்படி நாங்கள் க்ரியேட் பண்ணுறது, இல்லை பர்சனலுக்கு அப்படி க்ரியேட் பண்ணுறது. அடுத்து வந்து ஒரு கம்பெனியான இல்லை பர்சனல் சொன்னால் ஒரு பேனர் ஒன்று டெவலப் பண்ணுறது, ஒரு நல்ல லுக்கான ஒரு பேனர் ஒன்றை டிசைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அடுத்து வந்து 3Dயில் வந்து லோகோ, 2Dயில் வந்து லோகோ, மற்ற வந்து அதில் அதுக்கான எஃபெக்ட்டுகள் கரெக்ட் கலர்லாம் வந்து எப்படி கொடுக்குறதுன்னு சொல்லி எல்லாமே அந்த லோகோ க்ரியேஷனில் வந்து பார்ப்போம். அடுத்து வந்து நாங்கள் எங்களோட ஃபோட்டோஸை வச்சுட்டு ஒரு யூனிக்கான லோகோ வந்து எப்படி க்ரியேட் பண்ணணும்னு பார்க்க போகிறோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நான் இந்த கோர்ஸில் வந்து ஃபுல்லாகவே கவர் ஆகும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஃபோட்டோஷாப் எப்படி வந்தாலும் நாங்கள் பர்ஃபெக்டாக வந்து யூஸ் பண்ணலாம்னு சொல்லி இந்த கோர்ஸில் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றி கமெண்ட்ஸை கரெக்டாக எங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு என்னென்ன கோர்ஸ் எல்லாம் வேணுமோ அதெல்லாம் வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க, நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன்.